கடந்த 2 வருடமா, 1½ ஆண்டு காலமா இந்த டீலிமிட்டேஷன பத்தி தான் இந்தியா முழுக்க பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம இத ஏன் பேசணும்? இந்தியால ஏன் இந்த 2 ஆண்டு காலமா இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க? அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்பை எடுத்து நடத்தினால், தென் மாநிலங்கள் அதாவது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் தொகுதி குறையறதுக்கான அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வட மாநிலத்தில யுபி இந்த மாரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகப்படியான தொகுதி அதாவது 200க்கும் கூடுதலா அங்க எம்பிகள் தேர்வாக வாய்ப்பு இருக்கு. அதேபோல் நம்ம தமிழ்நாட்டில எடுத்துக்கொண்டா, அது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மத்திய சர்க்கார் சொல்றாங்க. கூடுதலா இருக்கும் அப்படின்னும் மத்திய சர்க்கார் சொல்றாங்க. அது அவங்க எந்த ஒரு சர்க்குலர் பேஸ்ல அவங்க சொல்றாங்கன்றத இன்னுமேரு தமிழ்நாட்டு மக்கள போல தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கும், இல்ல தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கோ அவங்க இன்ன வரையும் ஸ்டேட்மெண்ட் குடுக்க கிடையாது. இதுல எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 8ஆம் தேதி தமிழ்நாட்டுல கலைவாணர் அரங்கம் சென்னையில இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்துனாங்க. இந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, மொத்தம் நம்ம தமிழ்நாட்டிற்கு ராஜ்யசபா, லோக்சபான்னு 2 இது இருக்கு. இதுல 51 எம்பிக்கள் இருக்காங்க. ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா. ஆனா, அன்னைக்கு அந்த கலைவாணர் அரங்கத்துல மொத்தம் 21 எம்பிக்கள் மட்டும் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இந்த 21 எம்பிக்கள் யார் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பங்கேற்றுக்கிட்டாங்க. இதுல எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று கேட்டீங்கன்னா, திமுக, அண்ணா திமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நீதி மய்யம், பாமக பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்துல கலைவாணர் அரங்கத்துல முதலமைச்சர் தலைமையிலான கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. அதனால இந்த கட்சியினுடைய எம்பிக்களோ, இந்த கட்சியினுடைய கொள்கைகளோ தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னு நம்ம யாரும் எடுத்துக்க கூடாது. ஏன் டிஎம்கே, ஏடிஎம்கே எதிர்த்தாங்க? இந்த 2மே பெரிய கட்சி, திராவிடத்தினுடைய சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகள். கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை, இந்த தமிழ் மண்ணை திராவிட முன்னேற்ற கழகமும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஆண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏன் இவர்கள் பங்கேற்றுக் கொள்ளல அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை நிலைப்பாடா இப்போதைக்கு இல்ல.